வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, WWE வந்து அடுத்த ரோமன் ரெயின்ஸை வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம். அதாவது அடுத்த ரோமன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது அடுத்த ரோமன் ரெயின்ஸ் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து சோலோ சிக்காவை சொல்லுவீங்க, அப்படின்னா ஜாக்கப் பாட்டை சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ வந்து கரண்ட்லி இருக்கிறது அவங்க தான். ஆனாலும் WWE வந்து அடுத்த நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸாக யாரை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட பிரான் பிரேக்கர் இவரை தான் அடுத்த ரோமன் ரெயின்ஸாக நம்மளுடைய WWE வந்து பார்க்குறாங்க. அதாவது ஏன்னா இப்போ நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து எதுக்கு வந்து அடுத்த ஒரு ரோமன் ரெயின்ஸாக உருவாக்கணும், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து ஒரு பவரான ஒரு ரெஸ்லர், அது இல்லாமல் ஒரு ஜைகாண்டிக்கான ஒரு ரெஸ்லர். ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதனால இப்போ நம்மளுடைய WWE வந்து நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸாக நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து உருவாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் நம்மளுடைய WWE இருக்காங்களாம். அது இல்லாமல் இப்போ NXTல கூட ஒரு ஷோ நடந்திருக்கும். அந்த ஷோவில் வந்து இப்போ நடக்கல, அதாவது போன இயரில் நடந்துச்சு. அந்த ஷோவில் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் கூட வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து போயிருப்பார். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, அதாவது நான் வந்து NXTக்கு நான் போக போகிறேன், அதாவது பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர்கிட்ட போய் இருந்தார். அதே மாதிரி நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே வந்து நம்மளுடைய பால் ஹெமன்ட்ட சொன்னதுனால தான் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து NXTக்கு போயிட்டு நம்முடைய பிராண்ட் பிரேக்கர்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதனால் இப்போ அது இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் இருக்கார் மட்டும் பிராண்ட் பிரேக்கரோட எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளுடைய பால் ஹெமனோட கையில் தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளோட சொல்லாமல், அதாவது பிளட் லைனோட ஸ்டோரி லைன் முழுக்க முழுக்க WWE கையில் இல்லை, முழுக்க முழுக்க நம்மளுடைய பால் ஹெமனோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரியே நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரோட ஸ்டோரி லைன் என்ன பில்டப் பண்ணணும், எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளுடைய எல்லா ஒரு முடிவுகளையும் எல்லா ஒரு டிசிஷனையும் எடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டால், அது முழுக்க முழுக்க நம்மளுடைய பால் ஹெமன் தான். அதனால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து WWEக்கு வராரு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய WWEக்கு நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்துட்டார் அப்படின்னா, அவருக்கு வந்து நம்மளுடைய பால் ஹெமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை விட நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஆளாம் கிடையாதான். ஏன்னா 2 பேர்த்தையுமே ஒப்பிட்டோம் அப்படின்னு கேட்டால், இவரால் பண்ண முடிஞ்சது அவரால் பண்ண முடியாது, அவர் பண்ண முடியாத இவரால் பண்ண முடியாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸால் பண்ண முடியாத பிராண்ட் பிரேக்கரால் பண்ண முடியாது. அதே மாதிரி பிராண்ட் பிரேக்கர் பண்ணுறத வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸால் பண்ண முடியாது. ரோமன் ரெயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸை மைக் ஸ்கில்லில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மைக் ஸ்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வராது. அதே மாதிரி அந்த ஒரு பவர் ஸ்லாம், அதாவது நான் சொல்கிறோம்ல, அந்த ரன்னிங் பவர் ஸ்லாம் இது பண்ணுறோம்ல, அது ஓடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இது பண்ணுவார் தெரியுமா, அந்த ரிங் கார்னரில் வச்சு இது பண்ணுவார் தெரியுமா, அதே மாதிரி அதை பண்ணுறத வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரால் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் இருக்காங்கன்னா, அந்த ஒரு ஸ்பியரை வந்து அவ்வளோ ஒரு வேகமாக கொடுப்பாரு. ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்லோவாக தான் கொடுப்பாரு. அதனால் ரோமன் ரெயின்ஸும் சரி, பிராண்ட் பிரேக்கரும் சரி, ஆனால் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸால் பண்ண முடியறத வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரால் பண்ண முடியாது. அதேமாதிரி பிராண்ட் பிரேக்கர் பண்ண முடியதை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸால் பண்ண முடியாது. அதனால் 2 பேர்த்தையுமே வச்சு குழப்பிக்காதீங்க. அதான், அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து நம்மளுடைய பால் ஹெமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த விஷயம் கேட்குறப்ப எனக்கே கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகாமல் கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய WWE சரி, UFC சரி, நம்மளோட TKO அந்த ஒரு குரூப்புக்கு கீழே தான் எல்லாமே செயல்படுது. ஆனாலும் இப்போ TKO நிறுவனம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பிளானை வந்து இப்போ வந்து போடுறாங்களாம். அதாவது என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு கேட்டால், WWE, UFC, பாக்ஸிங் இந்த 3யுமே நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்காங்களா. அதாவது இது எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து நம்முடைய TKO நிறுவனம் வந்து போட்டு வச்சுருக்காங்களா. அதாவது ஏன்னா சவுதி அரேபியா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது காசுகள் நிறைந்த உலகம். அதாவது எவ்வளோ இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து ரூ. 1000 டிக்கெட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நாட்டில் வந்து ரூ. 1000 அப்படின்னு சொல்கிறோம்னா, அவன் நாட்டில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து 10,000 அப்படின்னு சொன்னால் கூட, அந்த 10,000 அந்த டிக்கெட் வச்சா கூட, அந்த டிக்கெட்டை விற்றா கூட, அந்த டிக்கெட்டை வாங்கி பார்க்குற அளவுக்கு சவுதி அரேபியாவில் வந்து பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ரெஸ்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டுட்டு வாங்க, கொண்டுட்டு வந்து எங்களுக்கு மேட்ச் பண்ணுங்க, நாங்கள் எவ்வளோ நீங்கள் காசு கேட்குறீங்களோ அந்த காசை எல்லாமே நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தயாரானவங்க தான் நம்மளுடைய சவுதி அரேபியா. அதனால் இப்போ அதே சவுதி அரேபியாவில் வந்து நம்மளோட TKO நிறுவனமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த 3 ஷோவை நடத்தலாம். அதாவது 3 ஷோ அப்படிங்கிறத விட 3 ரெஸ்லிங்ஸை வந்து நம்ம நடத்தலாம். அதாவது WWE, UFC, பாக்ஸிங் இது 3யுமே சவுதி அரேபியாவில் ஒரே அரினாவில் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் திருவிழா மாதிரி இருக்கும்.
ஏன்னா நம்முடைய WWE பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க, அதே மாதிரி நம்மளுடைய யூஎஃப்சி அப்படிங்கிறது ரியல் ஃபைட்டிங், அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க, அதே மாதிரி பாக்ஸிங்கை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே அடினாவுக்கு வர்றாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காசுகள் வந்து நம்மளுடைய டிகே நிறுவனத்துக்கு கொட்டும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அதே இல்லாமல் சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ காசை வந்து அள்ளி இறப்பாங்க. ஏன்னா இதில் வந்து எந்த ஷோவை வந்து பார்க்குறது, எந்த ஷோ வந்து பார்க்க வேணாம் அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸை குழம்பிடுவாங்க. அதாவது ஆனாலும் அதுக்கு வந்து நம்முடைய WWE என்ன, அதாவது டிகே நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இப்போ நம்முடைய WWE ஷோ நடக்குது, 2வது நாள் வந்து பாக்ஸிங் நடக்குது, 3வது வந்து UFC நடக்குது அப்படின்னு கேட்டால், அதான் ஒன்றை பார்க்குறவங்க வந்து இன்னொன்று பார்க்காம போயிடுவாங்க அப்படின்னு கேட்டால் பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க இப்போ நம்மளோட WWE ஃபேன்ஸ் எல்லாமே WWE பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நம்ம ஷோ பார்த்து முடிஞ்சிட்டோமே, நமக்கு வந்து UFC ஷோ வேணாம், நம்ம பார்க்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் போக மாட்டாங்க. ஏன்னா ஈர்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும். சரி இதே வந்தோம் இந்த ஷோவை நம்ம பார்க்கணுமே, இந்த ரெஸ்லிங்கை நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக அதையும் பார்ப்பாங்க. அதனால தான் இப்போ நம்மளுடைய டிகே நிறுவனம் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்களா. அதாவது கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் வந்து இந்த பாக்ஸிங், UFC அது இல்லாமல் WWE இந்த 3 ரெஸ்லிங்குமே நம்ம நடத்திடலாம், அதுவும் ஒரே அரினாவில் நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது மேபி நடைமுறைக்கு எப்போ வருது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் மென்ஷன் பண்ணல. அதாவது இந்த வருஷமே அது நடைமுறைக்கு வருதா, இல்லை அடுத்த வருஷம் இது வருதா அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நம்மளுடைய டிகே நிறுவனம் வந்து அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லல. அதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்களே தவிர, இது வந்து இப்போ நடக்கும், இந்த இயர்லேயே நடக்கும், இந்த மந்த்லேயே நடக்கும், இந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்மளுடைய டிகே நிறுவனம் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்படி ஒரு வேளை இந்த 3 ஷோவும் வந்து எங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், அதாவது எங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஷோ வந்து எங்கே நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தப்பி தவறி இந்தியாவில் மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்தியாவில் நடக்குது அப்படின்னா ஒரு நாய் போய் பார்க்காது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம ஒருத்தும் கிடையாது. அதனால் வேறு ஏதாவது கண்ட்ரியை சொல்லுங்கள், நான் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து இப்போ WWE வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்னை வந்து பண்ணிட்டாரு, சாதிக்க முடியாத ஒரு சாதனையை படைச்சிட்டாரு. அதாவது வேர்ல்டு ரெக்கார்டையும் நம்முடைய ஜான்சினா வந்து படைச்சிட்டாரு. ஜான்சினா வந்து வேர்ல்டு ரெக்கார்டை வந்து படைக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது மேபி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்முடைய ஜான்சினா வந்து எலிமினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்னை வந்து நம்முடைய ஜான்சினா பண்ணார். ஜான்சினா பண்ணி நம்முடைய ராக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சாம்பியனாக ஆக போகிறாரு நம்முடைய ஜான்சினா. இப்போ நம்முடைய ஜான்சினாவும் நம்முடைய ராக்கும், அது இல்லாமல் நம்முடைய அந்த ஒரு ராக்கர் இருந்தால் அவர் பேர் கூட என்னன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. இவங்க 3 பேருமே வந்து இப்போ ஒரு டீமாக தான் இருக்காங்க. அது ராக்கு, அந்த பாடகர், அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா, இவங்க 3 பேருமே ஒன்றா இருக்காங்கல்ல. இவங்க இந்த ஒரு டீமுக்கு வந்து நம்முடைய WWE வந்து ஒரு புது நேமை வந்து வைக்க போகிறாங்களாம். அதாவது அந்த நேம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நேமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமாக இருக்குது. அதாவது WWE வந்து இந்த பேர் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலையா. அதாவது இந்த பேரை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் நம்மளுடைய WWE வந்து இருக்காங்களாம். அதாவது அந்த டீமுக்கு இப்போ சொன்னல அந்த டீமுக்கு என்ன நேம் வந்து நம்மளுடைய WWE வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ராக் அண்ட் ஷோ கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நேமை வந்து நம்மளுடைய ராக் நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு டீமுக்கு வந்து WWE வந்து வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கான். இது என்னடா டீமுக்கு பேர் அப்படின்னு கேட்டால், இந்த டீமுக்கான பேர் வந்து எனக்கு சத்தியமாக எனக்கே பிடிக்கல, நிஜமே சொல்கிறது. ஆனால் வைக்கணுமே அப்படிங்கிறக்காக WWE இது வைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஜான்சனா வந்து எப்பேற்பட்ட ஒரு ஹீல் டர்னை வந்து பண்ணியிருக்காரு. ராக்கும் நம்மளுடைய ஜான்சனாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலை. அவங்க 2 பேருமே ஒரு ஹீலாக ஒரு ஃபேக்ஷனில் இருக்கிறப்போ வந்து என்ன பேர் வச்சா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு மோசமான ஒரு பேரை வந்து நம்மளுடைய WWE யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்காது. அந்த நேமை பார்த்தா அப்படின்ட்டா, அதாவது ராக் அண்ட் ஷோ கலெக்ஷன், இது என்னடா பேர்? ஏன்னா நான் சட்டை ஃபேண்ட்டாக வைக்கிறாங்க, அதாவது ஷோ பண்ண போகிறோம், கலெக்ஷன்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த பேர் வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இந்த இந்த ஒரு டீமுக்கு வந்து இந்த ஒரு நேமை மட்டும் WWE வச்சாங்க அப்படின்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. அது இந்த பேருக்கும் அவங்க பண்ண ஒரு ஹீல் டர்னுக்கும் சுத்தமாக நல்லாவே இருக்காது. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சா நல்லா இருக்குமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அதாவது என்ன அதாவது ராக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கான அந்த ஒரு டீமுக்கான என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா WWE வந்து ஃபேக்ஷன்லாம் இருக்குது, ஆனாலும் எப்பேற்பட்ட ஃபேக்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பாக இருக்கும். ஆனாலும் இப்போ ஏற்பட்ட 2 பேருமே ஒரு டாப் 1 WWEல இருக்கிற ரெஸ்லர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டீமுக்கான ஒரு பேரை வந்து இவ்வளோ ஒரு மோசமாக WWE வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் WWE வந்து இந்த நேமை கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் தான் இருக்காங்களே தவிர இதுதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக நல்லாவே இருக்காது. அது இவங்க பண்ண ஒரு ஹீல் டர்னுக்கும் இந்த நேமுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது.
அப்படி WWE வந்து இந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களோட விருப்பப்படி ராக் அண்ட் கோடி அந்த ஒரு டீமுக்கு வந்து என்ன நேம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.